இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். முன்னாடி நாள் நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி வந்து சென்னா பிரியாணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ரைஸ் இருக்கான்னு செக் பண்ணதுக்கு மறந்துட்டேன். ஸோ நார்மல் நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸ்லேயே இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா தான் இருக்கும். பட் நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை, பிரியாணி மசாலாவுமே. நார்மலாக அந்த சென்னாவில் இருக்க ஃப்ளேவரே போதும், அதுவே சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க எல்லா டிஷ்ஷையுமே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு சூப்பராக பண்ணியாச்சு. இவனுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும் இல்லையா, முட்டை தொக்கு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணியிருந்தேன். ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு, அது கூட வந்துட்டு தக்காளி பியூரே இல்லைனா நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த 2 பிளாக்ஸ் போட்டுட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு முட்டையை உடச்சி அப்படியே அந்த மஞ்சக்கரு வந்து உடையாமல் உடச்சி ஊற்றணும். அதுதான் அதில் செம்மையாக இருக்குமே. ஸோ நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் எடுத்து வச்சுக்கணும் அடுப்பை. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா செம்மையாக ரெடி ஆயிரும் முட்டை தொக்கு. இது வந்து தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும், பிரியாணிக்குமே சூப்பராக இருக்கும். பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து கீ போடுவேன். அதை நல்லா கிளறி விட்டு ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மறுபடியும் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். சூப்பராக இருக்கும். சுக்குமல்லி பவுடர் தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் காலையிலேயே வந்து சுக்குமல்லி பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் எனக்கு அப்பாடான்னு இருக்கு. ஏன்னா காலையில் பார்க்கும்போது எம்டி பாட்டிலாக இருந்துச்சு. ஸோ ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 நாளைக்கு பிரச்சனை இல்லை. வீட்டில் பண்ண பன்னீர் இது ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெப்பர் சால்ட் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அச்சுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதான்.